வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல எப்பவுமே அரசியல் மட்டும் தான் பேசுவோம். ஏன்னா அரசியல் தான் நம்ம நாட்டோட முக்கியமா மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஓட்டை போட்டு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல இப்ப திமுக ஜெயிச்சிருக்குல்ல, திமுக ஜெயிச்சதுக்கு மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு கொடுத்திருக்காங்க. மக்களுக்கு தெரியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள், பல ஊடகங்கள், அதாவது ஏற்கனவே ரெட் லைட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு RS பாரதி திமுக காரன் ஒருத்தன் சொன்னான். அதே போலதான் இந்த தமிழ்நாட்டில் ஊடகங்கள் பல இருக்குது, நடந்துகிட்டு வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கரண்ட் பில் ஏற்றத்தை எவனாவது ஏடிஎம்கே ஆட்சியில் எவ்வளவு இருந்தது கரண்ட் பில்லு, அவங்க எவ்வளவு ஏத்திருந்தாங்க, எவ்வளவு ஏத்தினதுக்கு திமுக அரசு கொடியை பிடிச்சாங்க. அதாவது எடப்பாடி அரசு கரண்ட் பில் ஏற்றும் போது எடப்பாடி அரசு கரண்ட் பில்ல குறை அப்படின்னு சொல்லிச்சு, அதிமுக கரண்ட் பில்லு குறை அப்படின்னு சொல்லி அவங்க கூச்சம் போட்டு கொடியை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டாங்க. ஆனா இப்ப திமுக ஆட்சியில இப்ப கரண்ட் பில் ஏத்துனா மத்திய அரசு ஏத்த சொல்லிச்சு, அதனால நாங்க ஏத்துறோம். மத்திய அரசு எந்த வெங்காயத்துல ஏத்த சொல்லிச்சு? உங்களுக்கு மத்திய அரசை குறை சொல்லி நீங்க எல்லா கதையும் சாதிச்சுட்டு போயிடலாம் நினைக்கிறீங்க. அதனாலதான் மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னு தெரியக்கூடாதுன்னு தான் இந்தி வேணாம்னு சொல்றீங்க. அதுல நிறைய நடிகர்கள் இருக்கானுங்க, நாய்கள், அதாவது இந்தி வேணாம் போன்னு சொல்லி நிறைய நடிகர்கள் நாய்ங்க இருக்கானுங்க. திமுக போடுற எலும்ப கவிட்டு போற நாய்ங்க. ஏன்னா அவனுங்க படம் அங்க ஓடணும்ல. திமுகவுக்கு எதிராக நம்ம அரசியல் பண்ணணும்னு சொல்லி வந்த நம்ம யாரு கமலஹாசன் அவர்கள் அந்த திமுகவோட அடி உருடி ஆயிட்டாரு. ஏன்னா அங்க போய் காலில் விழுந்து அடுத்தாப்புல படங்கள் ஓடணும் வாங்கணும். ஏன்னா இந்தியனுக்கு விளம்பரம் என்ன கொடுத்தாலும் இந்தியன் படம் ஓடாது. ஏன்னா அது நல்லா இல்லை. மக்கள் மத்தியில எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துச்சு இந்தியன் 2க்கு. ஆனா இப்ப அப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆனா அதை விளம்பரம் கொடுத்து எப்படியாவது ஓட வைக்கணும் இந்த கமலஹாசனுக்கு. அதனால இன்னும் திமுக காலில் விழுந்துதான் கிடக்கணும். இனிமே திமுகவோட அடிமையான அப்புறம் விழுந்து மேல எழுச்சி வர முடியாது. ஏன்னா இந்த திருமாவளவன் திமுகவோட அடிமை ஆயாச்சு, வெளியில வர முடியுதா? அந்த 2 சீட்னா 2 சீட்டு தான். இப்ப அதிமுகவுல ஒரு 4 சீட்டு 5 சீட்டு கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா அங்க போக முடியாது. இவர் போகணும்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா அவரு திருமாவளவனுக்கு வாய்ஸ் இருக்கு, நிச்சயமா இப்போ 4 சீட்டு வாங்கலாம், ஜெயிப்பாரு தான். ஆனா இந்த திமுக விட்டு வெளியே வந்தா தானே கிடைக்கும். அங்க திமுக காரன் வெளியே விட மாட்டாங்கல்ல. ஏதாவது பொட்டியா இருக்கட்டும், எல்லாம் எதையாவது கொடுத்து அவங்கள உள்ளேயே அடிமையாக்கி வச்சிருக்கக்கூடியதுதான் திமுக. விடுதலை சிறுத்தை கட்சி, அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு, ஆனா ஒரு திமுக காரன் அடகு வச்சு தாழ்த்தப்பட்டவர்களை நீங்க இந்த வேலையை பண்ணிருக்கீங்க திருமாவளவன் அவர்களே. ஒண்ணு, இப்ப நம்ம இவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை செய்யப்பட்டாரு. அவருக்கு பின்னணியா இருந்து செயல்படுறது நிறைய திமுக காரன்னு சொல்றாங்க. அதனாலதான் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க உடனே முக்கிய குற்றவாளின்னு சொல்லி சொல்றாங்க. அது மக்கள் போலீஸ் விசாரணையில் தெரியும். அதே போல இப்ப நேற்றைக்கு பாத்தீங்கன்னா இங்க மதுரையில ஒரு நாம் தமிழர் மாவட்ட செயலாளரை வெட்டி கொண்டிருக்காங்க. இந்த திமுக ஆட்சியில எவ்வளோ கொலைகள் பண்ணுவீங்க. இப்போ லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா மக்கள் அதுக்கு தயாராகிடுவாங்க. இவ்வளவு கொலை நடக்கும். அதாவது நம்ம அருண் அவர்கள் நம்ம கமிஷனரா ஜார்ஜ் எடுத்த உடனே சொன்னாரு, இப்ப அதாவது 3 வருஷம் 2 வருஷம் கேப்ல முன்னாடி நடந்ததை விட இப்ப கம்மியா தான் நடந்திருக்கு அப்படின்றாரு. அவரு அதாவது என்கவுண்டர் பண்ணதெல்லாம் தப்பு இல்லை, அதாவது கொஞ்ச நாள் அதை விசாரிச்சு என்னன்னு அதுக்கேற்ற அவங்களெல்லாம் உள்ளார பிடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்கள அத்தனை பேர் என்கவுண்டர் பண்ணலாம். ஏன்னா கொலை பண்ணணும், ரவுடித்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுல எவன் சுத்தினாலும் அவனை என்கவுண்டர் பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனா நீங்க அவசரமா அந்த என்கவுண்டர் திருவேங்கடம்ன்றவன் என்கவுண்டர் பண்ணணுன்ற காரணம் என்ன? எல்லாமே திமுக காரன் வெளியில வந்துருவான் அப்படின்ற ஒரு பயம் தானே. ஏன்னா நம்ம கமிஷனர் ஜார்ஜ் எடுத்துக்கும் போது நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நிறைய வாழ்த்துகள் சொன்னாரு.
ஏன்னா அவர் தானே உள்ளார உட்கார வச்சிருக்காரு. ஏன்னா மக்கள் போடுற வரி பணத்துல நீங்களாம் வந்து வேலை செய்றீங்க மக்களுக்காக. ஆனா மக்களுக்காக நீங்க எவனும் வேலை செய்ய மாட்டீங்களா? போலீஸ் அதிகாரம் வந்து ஒரு வானளாவிய அதிகாரம். ஆனா அதுக்கு நீங்க கரெக்டா செயல்படுறீங்களா? உங்களுக்கு நாங்களாம் எவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுக்குறோம். ஆனா ஒரு அரசியல்வாதிக்கும் பணத்துக்கும் பதவிக்காகவும் ஆசைப்பட்டு நீங்க அதுக்கு அடிமையாகி போயிடுறீங்க. நீங்க ஒண்ணு எதிர்த்து கேட்டா, நேற்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தாம்பரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல தாம்பரம் எம்எல்ஏ வந்து ஆய்வுக்கு போறாரு. இந்த கடைகள்ல எல்லாத்தையும் ஆய்வுக்கு போறாரு. அதுக்கு அந்த இன்சார்ஜுக்கு இருக்கக்கூடிய அதிகாரியும் கூட வராரு. என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்ல, அதுல பள்ளமா இருக்குதுங்க, அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அவர்கிட்ட எம்எல்ஏ சொல்லும் போது, நீ எதிர்கட்சியில நீ காசு வாங்கியிருக்க அதனாலதான் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த ஆளு சொல்றதுனால எம்எல்ஏ உடனே கேட்ட. ஆனா தைரியம் தில்லு இன்னும் இப்போ இந்த திமுகவை எதிர்க்கிற மனநிலையில பல பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் பெரிய பாராட்டணும். ஏன்னா அவர்கிட்ட உடனே அந்த எம்எல்ஏ சொல்ற, நீ காசு வாங்க மாட்டியான்னு கேட்டார். உடனே அந்த எம்எல்ஏ கூட இருக்கும் அத்தனை பேர் அவனை அடிக்க போறாங்க, அடிக்கிறாங்க. எவ்வளவு அராஜகம்! போலீஸுக்கு முன்னாடியே இந்த திமுக காரங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு துணிச்சல் வருது? இந்த அதிகாரம் வந்த உடனே எல்லா துணிச்சலும் வந்துருது. ஒருத்தரை வந்து அடிக்கணும், வெட்டணும், கொல்லணும். தாசில்தார அவர் ஆபீஸ்ல போய் வெட்டினவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம். இதே போல இன்னும் கரண்ட் பில் இருக்குல்ல, கரண்ட் பில்லு மக்களுக்கு வந்து எவ்வளவு பாதிக்கும்னு தெரியுமா? மக்கள் வந்து அதுல கொஞ்சம் கூடி யோசிக்கவே இல்லை. மக்கள் இந்த ஊடகங்கள் வந்து அதை பெருசாவே பேசல. ஏன்னா எத்தனையோ இது 3வது முறை கரண்ட் பில் ஏற்றிருக்காங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி உட்கார்ந்து இடைத்தேர்தலுக்கு அடுத்த நாள் கரண்ட் பில் உயர்வை அறிவிக்கிறாங்க. இது எல்லாமே எவ்வளவு இந்த மொள்ள மாதிரித்தனம் தெரியுமா? இந்த திமுக அரசோட மொள்ள மாதிரித்தனம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு சொல்லி காசை வாரி இறைச்சி அந்த ஜனநாயகத்தை கொண்டுட்டு இங்க வந்து மறுபடியும் மக்களுக்கு ஒரு பெரிய இடியை இறக்குனாங்க, கரண்ட் பில் உயர்வு அப்படின்னு. இந்த கட்டணத்தை இந்த ஏழை மக்கள் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி சமாளிப்பாங்க? சிட்டில இருக்கிறவங்களும் பல பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. கரண்ட் பில் இப்ப அதாவது ஏற்கனவே கரண்ட் பில் ஏற்றும் போது 1500 ரூபா வந்தது, 5000 சில்லறை வந்துச்சு கரண்ட் பில். அவனுக்கு எத்தனை மடங்கு ஏறி இருக்கு. இப்ப என்னமோ கரண்ட் பில் உயர்த்தி இருக்காங்க. மறுபடியும் எவ்வளவு வரும் சொல்லி இப்ப தெரிஞ்சிடும். அடுத்த மாசத்துல தெரிஞ்சிட போது இவங்க பண்ற வேலைகள். மக்கள் எவ்வளவு திண்டாட போறாங்க. கரண்ட் பில்லு கட்ட முடியாம திண்டாடுவாங்க பல பேர். உங்களால திமுக அரசு ஆட்சிக்கு வந்தாலே எப்பவுமே வந்து கரண்ட் அதாவது கட்டு இருக்கும். ஏற்கனவே இருந்த ஆட்சியில, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில வந்து கரண்ட் கட்டுன்றதை இல்லாம ஆக்கி பல வேலைகளை செஞ்சு அதிமுக ஆட்சி நல்ல ஆட்சி நல்லா பண்ணுனாங்க. ஆனா அவங்கள வந்து கொள்ளைக்காரங்க தான், எல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவங்க தான் அத்தனை பேரும். அதிமுகவிற்கும் திமுகவிற்கும், அதாவது இந்த திராவிட கழகங்கள் எல்லாமே மக்களோட இரத்தத்தை உறிஞ்சிற உண்ணிகள், ரத்தத்தை உறிஞ்சிற உண்ணிகளா தான் இருக்கு. யாருமே வந்து நேர்மையான ஒரு எம்எல்ஏவோ ஏதோ அவர் அமைச்சர் யாருமே கிடையாது. மக்கள்கிட்ட இருந்து எப்படி சுரண்டலாம், ரத்தத்தை எப்படி உறிஞ்சலாம், மக்கள் ஏதாவது ஒரு கதைக்கு நம்ம கிட்ட வந்தாச்சுன்னா அவங்ககிட்ட இருந்து எந்த அளவுக்கு காசை புடுங்கலாம், அந்த எண்ணத்துல இருக்கவங்க தான் திமுகவும் அதிமுக அதிகாரிகளும். என்ன அரசியல்ல வந்துட்டாலே அவங்க எல்லாம் வந்து காசு சம்பாதிக்கிறது தான் வராங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்கள தான் நம்ம வந்து மேலும் 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 ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறோம். ஏன்னா அவன் தானே 2000 ரூபாய் காசு தரான் ஓட்டுக்கு. வேற என்ன பிஜேபி காசு தருதா? இல்ல. வேற பாமக எதுவும் காசு தருதா? இல்ல. நாம் தமிழர் காசு தருதா? இல்ல. வேற யார் காசு தரா? திமுக அதிமுக. ஏன்னா 2 பேரும் தான் கொள்ளையா அடிச்சு வச்சிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்த அப்புறம் 2 பேரும் கொள்ளையா அடிச்சு வச்சிருக்காங்க. அங்கங்க நேத்தைக்கு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, முன்னாள் அமைச்சரை பாஸ்கர். அதாவது இன்னொருத்தர் தொழிலதிபரோட 100 ஏக்கர் இடத்து 100 கோடி ரூபாய் சொந்தமான இடத்த அவர் வந்து எம்ஆர்கே பாஸ்கர் தான், அவர் வந்து அவருக்கு சொந்தமான ஆளுங்களை வச்சு ஆட்டையை போட்டிருக்காரு.
இதுதான் கேஸ். அவரை நேற்றுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே போல எல்லோருமே இந்த திமுக ஆட்சியில பல பேர் பண்ணியிருக்கான். இந்த நங்கநல்லூர்ல ஒரு சாய்பாபா கோயிலுக்கு சொந்தமானத அவங்க செத்து போயிட்டாங்க. அங்கேயே அந்த இடத்த திமுக காரன், இந்த தீகாக்காரன் அதுல சம்பந்தப்பட்டிருக்கான். தீகாக்காரன் அதுல உள்ள அந்த இடத்த அவன் இன்னொரு ஆளுக்கு அவங்க இருந்து எழுதி கொடுத்த மாதிரி, அவங்க செத்து 2 வருஷத்துக்கு அப்புறம் எழுதி கொடுத்த மாதிரி எழுதி வச்சு செட் பண்ணிருக்கானுங்க. டே, உங்களுக்கே நியாயமா இருக்கா? செய்யறது தப்ப தெளிவாவது செஞ்சு தொடங்கலண்டா. ஆனா அதையும் இந்த போலீஸா இருக்கட்டும், நீதிமன்றமா இருக்கட்டும், எதுவும் கண்டுக்காம தான் இருக்கு இது வரைக்கும். என்ன இதெல்லாம் ஒரு பொய்ன்றது சாதாரண தெரிஞ்ச விஷயமாச்சு. இதெல்லாம் நீதிமன்றம் நேரடியாக அதுல நிக்கலாம், அதை பதில் சொல்லிடலாம். இது கிடையாது, தப்பானது, நீங்க தப்பான முறையில அதை ஆக்கிரமம் பண்ணிருக்கீங்க, இதை கவர்மெண்ட் எடுத்துட்டு போங்க, தப்பு இல்லை. ஆனா இப்படிப்பட்ட தனிப்பட்ட முறையில ஒரு திராவிட தெருப்பொறுக்கி நாய்களுக்கு, அதாவது இந்துக்கள் வேணான்னு சொல்றாங்க, இந்து மதத்துல இருக்க கோயிலோட சொத்துக்களை ஆட்டே போடுறது அந்த திருட்டு நாய்ங்க தான் அந்த வேலையை பார்க்குது. எங்க காலியா கிடக்குது இடம், எங்க பழைய வீடா இருக்கு, எங்க ஆள் எதுவும் இல்ல, நடமாட்டம் இல்ல, அந்த வீடுக்கு ஒரு போர்டை நடி, ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணு, முதல்ல ஆட்டைய போடு. இதுதான் இந்த திமுக அதிமுகவோட முழுக்க முழுக்க இந்த சென்னையில இருக்கக்கூடிய வேலைகள். அதுதான் இப்ப என்கவுண்டர் இதே போல இன்னும் பல ரவுடிகள் கொல்லப்படுவாங்களா? என்கவுண்டர் நடத்துங்க, ரவுடிகளை நடத்துங்க, தப்பே இல்லை. இப்ப புதுக்கோட்டையில ஏற்கனவே ஒரு என்கவுண்டர் பண்ணாங்க. இப்ப இது ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு கொன்ன ஒரு என்கவுண்டர் புதுக்கோட்டையில ஒண்ணு பண்ணாங்க. அடுத்தாப்புல இன்னும் எத்தனை என்கவுண்டர் தொடரும்னு தெரியல. என்கவுண்டர் இருந்து, அதாவது முழுமையா அவன் ரவுடித்தனத்துல தான் இருக்கிறான், ரவுடியாவே தான் இருக்கிறான் அப்படின்னா அவனை ஸ்பாட்ல அடிச்சு காலி பண்ணிடணும். இல்லைன்னா இந்த இப்ப அப்பாவிகளை யாரையும் கொடுறாதீங்க, பாவம். என்கவுண்டர்ன்ற பேர்ல அவங்களுக்கும் குடும்பம் குட்டியே இருக்கும். அப்பாவிகளை, ஏன்னா ஒருத்தர் திரும்பி இருந்தான்னா கூட அவனை கூட எதுவும் செய்யாதீங்க. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு கேட்டுக்கிறது அதுதான், நம்ம ரவுடிகளை ஒழிக்கணும், ரவுடித்தனம் செஞ்சவனை ஒழிக்க கூடாது. ஏன்னா அவன் திரும்பி நல்வழியில வாழ்ந்துட்டு இருக்கவனா கூட இருப்பான், ஒரு தண்டனை வாங்கிட்டு மறுபடியும் வெளியில கொண்டாட்டி பிள்ளைங்களோட இருப்பான் ஒழுங்கா. ஆனா அவனை தண்டிச்சிடாதீங்க, அப்பாவிகளை தண்டிச்சிடாதீங்க. இதுதான் நம்ம முதல்வர் அவர்களுக்கு நம்ம சாதாரண மக்கள் சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கரண்ட் பில்லு இன்னும் எவ்வளவுதான் ஏத்துறதா இருக்கீங்க உங்க ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி? ஏன்னா இன்னும் 2 வருஷம் இருக்கு. இப்ப இந்த வருஷத்துல இப்ப நீங்க ஏத்திட்டீங்க, இன்னும் ஒரு முறை நீங்க உங்க ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி ஏத்துவீங்களா, இல்லைன்னா இதோட முடிஞ்சுதா? ஏன்னா விலைவாசிகள் ஏறிட்டு போகுது, கரண்ட் பில்லு ஏறிட்டு போகுது, வீட்டு வரி ஏறிட்டு போகுது. உங்களுக்கு எதுதான் ஏத்தாம இருப்பீங்க? மக்களுக்கான ஒவ்வொரு அடிப்படை விஷயமும் கவர்மெண்ட் சார்பில் கிடைக்கிறது எல்லாமே விலை ஏற்றங்கள். நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்ல அரிசி பருப்பு எல்லாமே எண்ணெய்கள்ல எல்லாமே ஏறுது. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு விலைவாசி அவங்க ஆயில் நிறுவனங்கள் விலை நிர்ணயிக்கிறாங்க. இந்த கரண்ட் பில்லுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நிர்ணயிக்குது. அதை கம்மியா மக்களுக்கு எவ்வளோ சுமைய கொடுக்குறீங்கன்றது தெரியுதா தெரியலையா? திமுகவுல மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஓட்டுக்கு அந்த நேரத்துல 2000 ரூபாய் கொடுத்துட்டா போதும், அவங்க பல நாளைக்கு கரண்ட் பில்லு கட்டிடுவாங்க, பல நாளைக்கு வீட்டு வரி கட்டிடுவாங்க. மக்களே சிந்திங்க, மக்களே ஓட்டு போடும்போது சிந்திங்க. இப்ப நீங்க சிந்திச்சு ஒரு பயன் இல்லை. காசு வாங்கிட்டு ஓட்டு போறீங்க தெரியுமா? அது உங்களுடைய பேர பிள்ளைங்களை, பின்னாடி இருக்கக்கூடிய சந்ததிகளை அத்தனையும் வாழ்வாதாரத்தை முதற்கொண்டு அழிக்கக்கூடிய செயல். ஏன்னா திமுக அதிமுக நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பீடைங்க. அந்த 2 பீடைகளையும் அழிக்கணும், கூண்டோட ஒழிக்கணும். அதுதான் தேசியவாதிகளுக்கும் தெய்வீகத்தையும் பேசுறதுக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த திருமாவளவன்லாம் அந்த கரண்ட் பில்லுக்கு ஏதாவது ஒண்ணு கேட்கிறாரா? திமுக அரசை எதிர்த்து எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க. இந்த கரண்ட் பில்லுக்கு எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசுல அங்க இங்க மது விலக்கு கொண்டு வர்றதுக்கு அங்க மத்திய அரசு போய் அங்க பாராளுமன்றத்திலே பேசிட்டு இருக்க அந்த கிறுக்கு பையன் திருமாவளவன். நீ இங்க கூட்டணியில இருக்க, மது விலக்கு தமிழ்நாட்டுக்கு நீ இங்க பேசி கொண்டு வா. உனக்கு அவ்வளவு திறமை திராணி இருந்தா
உனக்கு தான் அது கிடையாது. மீசி மட்டும் திருப்பி விட்டுட்டா போதுமா? இங்க தமிழ்நாட்டில் இருக்க முதல்வர்கிட்ட நீ போயிட்டு அங்க மீசை இறக்கி விட்டுப்பியா? உனக்கெல்லாம் பேசுறதுக்கான தகுதியே கிடையாது. இங்க பாராளுமன்றத்தில் போய் நீ எல்லாம் எம்பி ஆயிட்ட. எப்படிதான் மக்கள் இந்த அதாவது இந்த அதிமுக பிஜேபி பிரிஞ்சு இறந்ததுல உங்களுக்கு கொஞ்சம் கொண்டாட்டம். பல பேர் மறுபடியும் வந்துட்டீங்க. நீங்க எல்லாம் தோக்க வேண்டிய ஆளுகள்ல ஒன்னா நம்பர். இதே போல நம்ம இந்த காமராஜ் கனகராஜ் சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கான் ஒருத்தன். அந்த வாழைப்பழத்துல ஊசிய விடுற மாதிரியே எல்லாமே பேசுவான், செம்மையா பேசுவான். அதாவது அந்த கனகராஜ் என்றவனுக்கு குடும்பம் கொடுத்தவன் எல்லாமே இருக்கும். அதாவது ஏழ்மை நிலையில ஒரு நாள் நீங்களாம் உண்டியல் குலுக்கி எல்லாத்தையும் பண்ணுவீங்க. ஆனா யோசிக்கவே மாட்டீங்க போல் இருக்கு. எல்லாத்தையும் இப்ப இந்த 25 கோடி ரூபாய் தேர்தலுக்கு இவங்க கொடுக்குறாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எத்தனை கோடி ரூபாய் திமுக கொடுத்தான்னு தெரியாது. ஆனா அவங்களுக்காக எவ்வளவுதான் சூவை நக்குவீங்கடா. சூவை தான் சொன்னேன், நீங்க எது தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஆனா இந்த கனகராஜ் இவனுங்களை மாதிரி கனகராஜனும் சரி திருமாவளவனும் சரி எல்லாமே இந்த காங்கிரஸ் கட்சிக்காரனுங்க அத்தனை பேரும் திமுகவோட காலை நக்கி எடுக்கிறாங்க. நல்லா பண்றீங்கடா. ஆனா தமிழ்நாட்டை நாசம் பண்றீங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன், விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன், திமுக இப்ப இருக்க ஆட்சியில் இருக்கவங்க தான் சொல்லணும். எல்லாமே தமிழகத்தை அழிக்க கூடிய